திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருவிழா மற்றும் வரலாறு. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் கோவில் சிறப்பு மகத்துவம் கொண்டதாகும். இது திண்டுக்கல் கோட்டைக்குள் அமைந்துள்ள ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் ஆகும். வரலாறு. கோட்டை மாரியம்மன் கோவில் வரலாறு பல்லவ, நாயக்கர் மற்றும் மராத்தியர் ஆட்சிக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே உள்ளது. மக்கள் செழிப்பும் ஆரோக்கியமும் பெற வேண்டி மாரியம்மனை வழிபடும் பழக்கம் தமிழகத்தில் பல பகுதிகளில் இருந்தது. திண்டுக்கல் கோட்டையை கட்டிய போது அங்குள்ள மக்கள் நெட்டாண்மையாக மாரியம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். அன்று முதல் கோட்டை மாரியம்மன் மக்கள் நலம் காக்கும் தேவியாக கருதப்பட்டு வருகிறார். பரதேசி ராயர், நாயக்கர் மற்றும் அதன் பின் வந்த மராத்தியர் ஆட்சியாளர்களும் அம்மனை போற்றியும் வழிபட்டனர். கோவில் சிறப்புகள். கோவில் சிறப்பு ஆன்மீக சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. கோவில் முகப்பில் அழகிய ராஜகோபுரம் காணப்படுகிறது. மாரியம்மன் சந்நிதி மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமான திருவிழாக்களில் ஆடி திருவிழா மற்றும் பங்குனி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றவை. திருவிழா. ஆடி மாத திருவிழா தமிழகத்தின் பல மாரியம்மன் கோவில்களில் போல திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலிலும் ஆடி மாதத்தில் பெரும் திருவிழா நடத்தப்படுகிறது. தீமிதி விழா, காவடி உற்சவம், பங்குனி திருவிழா போன்ற நிகழ்ச்சிகள் கோவிலில் விமர்சையாக நடைபெறுகின்றன. மக்களின் பக்தியும் மரியாதையும். திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு கோட்டை மாரியம்மன் மிகுந்த விசுவாசம் கொண்ட தேவியாக கருதப்படுகிறார். மக்கள் தங்கள் நோய், தடைகள், குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் நல்ல பலன் பெறவும் அம்மனை நம்பி வழிபடுகின்றனர். இவ்வகையில் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் வரலாற்று சிறப்புமிக்க, பக்தியுடன் வழிபடப்படும் அருள்மிகு அம்மன் ஆலயமாக விளங்குகிறது.